கூடி இதற்கு எத்தனை எத்தனை பாடு. உடலுக்குள் 9 ஓட்டை, உடலுக்குள் 9 ஓட்டை, மனிதன் கட்டுவதோ மனக்கோட்டை. உடலுக்குள் 9 ஓட்டை, மனிதன் கட்டுவதோ மனக்கோட்டை. 7 அடி பள்ளமே எடுக்க வைத்து, 7 அடி பள்ளமே எடுக்க வைத்து, அதில் 6 அடியில் நம்மை அடக்கிடுவார், 6 அடியில் நம்மை அடக்கிடுவார். இது எதற்கும் உதவாத கூடி இதற்கு எத்தனை எத்தனை பாடு. எல்லோருக்கும் பொது வீடு, எழுந்திருந்த சுடுகாடு. இது எதற்கும் உதவாத ஒவ்வொரு முறை எடுத்துக்கொண்டே இருக்கிறானே. ஒருவேளை இவன் எங்களை விட மந்திர படிக்க முடியுமா? இருப்பான். ஆமா அந்த பைசா அந்த கரும்போடு அந்த கருப்பண்ண சாமியை நாம் அடிமைப்படுத்தி வச்சிருந்தோம். எப்படி எடுத்துட்டானே? அந்த கருப்பண்ண சாமியை உபதேசம் செய்து வைத்தோம். இவன் எடுத்து விட்டானே. இவனை பார்த்தால் ஏதோ சூழ்ச்சிக்காரன் போல் தெரிகிறது. நம்மை விட மந்திர படுத்தவா இருக்கிறான். போகட்டும். 3வது மணி படிக்கிறேன். எடுக்க முடியுமா? பஸ்ல வரல என்ன அவங்களுக்கு நான் சின்ன பையன், அவனால கடைசி சிரிப்புன்னு பாக்குறேன். உலக்கை என்று சொல்லக்கூடிய நெடுமொழி இது எப்பேற்பட்டது? ஒரு வேங்கை மரத்தால் உருவான நெடுமொழி. பார்த்தா பசு மரம் பழுத்து விட்டால் இந்த உலக்கை நாம் முன்னோர்கள் எதற்காக பயன்படுத்தினார்கள்?
நான் மனிதனும் உண்ணக்கூடியது என்ன? அரிசி அரிசி இன்னும் மெதுவா. அரிசி அரிசி. சிவபெருமான் படி அளக்குகிறார். படி அளக்கிறார் என்றால் எப்படி? யானை முதல் எறும்புக்களை 84 ஜீவபேதங்களுக்கும் படி அளக்கிறார். 84 லட்சம் படி அளப்பது என்றால் என்ன? இந்த தமிழர்கள் நாம் மனிதனும் உண்ணக்கூடிய உணவு அரிசி. நாம் சாப்பிடக்கூடிய அரிசியில எந்த தெய்வம் குடியிருக்கிறது தெரியுமா? எல்லாம் அன்னபூர்ணிங்க கிடையாது. அரிசி, அரியும் சிவனும் ஒன்றாக சேர்ந்ததுதான் அரிசி. நாம் உண்ணக்கூடிய உணவு அந்த அரிசி. அரிசி, அரியும் சிவனும் ஒன்றாக சேர்ந்ததுதான் அரிசி. அந்த அரிசியை நாம் எப்படி விளைய செய்கின்றோம், எப்படி பிரித்தெடுக்கிறோம்? அந்த அரிசியை காப்பது ஒரு பெண்மை, உமி, தவிடு என்று சொல்லக்கூடிய உமி. அந்த உமியிலே உமா என்ற மகேஸ்வரி, உமா மகேஸ்வரி இருக்கிறார். உமி என்று சொல்லக்கூடிய உமி. அந்த உமியை எடுத்தால்தான் நான் சாப்பிடக்கூடிய அரிசி பயன்படும். அதற்காக நாம் தமிழர்கள் சிவனும் சக்தியும் ஒன்றாக சேர்த்தார்கள். எப்படி? சிவனாக இந்த உலக்கை, உலக்கை என்பது சிவம், உரல் என்பது பெண்மை. அந்த உரலிலே நாம் விளையக்கூடிய அந்த நெல்லினை இட்டு இந்த உலக்கையால் ஓட்டி அப்பொழுதுதான் அந்த உமியானது நீங்கும். அந்த அரிசியை படைக்க வேங்கை மரத்தில சிறப்பு மிக்க இந்த உலக்கை உருவாக்கம் செய்திருக்கிறார்கள். அப்போ இந்த உலக்கையில குடியிருப்பது சிவபெருமான். அதனாலதான் மும்மூர்த்தி முதல் கழகத்துக்கூடிய அந்த ஈசனையே உபதேசம் செய்திருக்கிறோம். சுடலைக்கு போய் வந்தாலும், நம் வீட்டிலே சீமந்தம் நடந்தாலும், ஒரு பெண்மையானவர் ருது ஆனாலும் இந்த உலக்கையை நாம் அருகாமையில் வைத்து சீமந்தம் செய்யும் பொழுது வயிற்றிலே பாரத்தோடு இருக்கிறார். அந்த பாரத்தை உதைக்க வேண்டும் என்பதற்காக இந்த உலக்கையை உதைப்பார்கள். இடுகாடு என்று சொல்லக்கூடிய சுடுகாட்டுக்கு போய் வந்த உலக்கையை தாண்டுவது. நாம் தமிழர்கள் இப்பேற்பட்ட ஒரு சிறப்புமிக்க தத்துவங்களை உணர்த்துவதற்காக அப்படி பெருமை வாழ்ந்த இந்த உலக்கையை அழிய நான் எப்படி எடுக்க வேண்டும்? எடுக்க முடியுமா? இந்த உலக்கையானது விண்ணுக்கும் மண்ணுக்கும் கீழும் மேலே சுழண்டு கொண்டிருக்கிறது. என் காலாலும் என் கரத்தாலும் பின்னி அணைத்து எடுக்க வேண்டும். இந்த நெடுமோடியை அவனால் எடுக்க முடியுமா? முடியும். கீழுக்கும் மேலுக்கும் சுழன்று கொண்டிருக்க இந்த உலக்கை குடியிருப்பது சிவபெருமான். காவல் தெய்வங்களாக இருந்து என் காலிலும் என் கரங்களிலும் ஒழுப்பெற செய்ய வேண்டும். அப்பா முனீஸ்வரா, எங்கும் நிறைந்தவளே, பெரியாண்டவா, மதுர வீரா, என் கால் கரங்களில் இருந்து உலக்கையை தொடும் பொழுது கால் கரங்களை பாவிக்கும்படி அன்போடு ஆட காத்தா கருப்பண்ணா
கால் எடுக்கும் பொழுது ஆண்டவா கால்களும் சோறுதடா கருப்பண்ணா கருப்பண்ணா கண்டபடி தள்ளுதடா கால்களும் சோறுதடா கருப்பண்ணா கருப்பண்ணா கண்டபடி தள்ளுதடா கருப்பண்ணா கைகளும் சோறுதடா கருப்பண்ணா கருப்பண்ணா கண்டபடி நீலவண்ண கொடி பறக்குது அதிலே அம்பேத்கரின் உருவம் தொழிக்குது தீண்டாமையின் உயிர் நினைக்குது மக்கள் தெய்வமாக அவரை வணங்குது நீலவண்ண கொடி பறக்குது அதிலே அம்பேத்கரின் உருவம்